கர்த்தருடைய நாம மகிமையடையற்றும். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படி தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வரை. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி சொல்கிறார், நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஆண்டவர் சொல்றார், ஒரு பஞ்சம் வருகிறது. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் வேறொரு பஞ்சம் ஈசாக்கின் காலத்திலும் வருகிறது. அப்படி வருகிற நாட்களிலே இந்த ஈசாக்கு எங்க இருந்தார் நீங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல அவர் இருந்த இடம் லகாய்ரோயி. 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் லகாய்ரோயினும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல அவன் ரெபேக்கால திருமணம் செய்யும் பொழுது சாராளுடைய கூடாரத்தில், அது பெயர்செபா, அந்த இடத்துல அவன் என்ன பண்ணா இருந்தான். அடுத்து பாருங்க, அவன் லகாய்ரோய்க்கு அவன் அருகே என்ன செய்கிறான், நீர் என்னை காண்கிற தேவன் அப்படிங்கிறதான் சொல்லப்படுகிற அர்த்தமுள்ளதான அந்த இடத்துல அவன் வாசம் பண்ணுகிறான். அதற்கு பிறகுதான் 26ஆம் வசனம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு, அவன் ஈசாக்கு என்ன செய்கிறான், கேராருக்கு போனான் என்று சொல்லி. இதுக்கப்புறம் எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா பெயர்செபாக்கு போகிறான், அப்புறம் கடைசியாக எபிரோன் போகிறான். இது அவனுடையதான, அவன் ஜேர்னி பண்ணதான, அவன் பயணம் செய்ததான காரியங்கள். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். வசனம் சொல்கிறது, நீ எகிப்துக்கு போகாமல் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் என்ன பண்ணுவேன், உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. தேவன் சொன்ன இடத்துல ஈசாக்கு இருந்ததுனால அவருக்கு என்ன ஆசீர்வாதம், வாசிங்க அடுத்து அதே அதிகாரத்தில் வாசிங்க 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. போதுமா? ஈசாக்கு தேவன் சொன்ன இடத்துல இருந்ததுனால அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் பாருங்க. 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த தேசத்தில் அவன் விதை விதைச்சதுனால 100 மடங்கு பலனை அடைந்தான். அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை? அவன் விதை விதைச்சத 100 மடங்கு, அதில் ஒன்று கூட, ஒரு விதை கூட தீந்து போகாம, அதில் இருக்கிறதான எந்த காரியமும் கருகி போகாம 100 மடங்கு பலனை ஆண்டவர் கொடுத்தாராம். அடுத்து பாருங்க, அவன் ஐஸ்வர்யனாகி, பஞ்சத்தில் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, ஆனால் ஈசாக்கு மாத்திரம் ஐஸ்வர்யன் ஆகிறான். ஆமென். தேவன் சொன்ன காரியத்தை செய்யும்போது, தேவன் சொன்ன இடத்துல இருக்கும்போது, தேவன் சொன்ன காரியத்தில் நாம் தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கும் போது தேவன் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அடுத்து வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். எந்த இடத்துலங்க? ஒரு பெலிஸ்தரின் தேசத்தில், ஒரு அந்நிய தேசத்தில் அவன் மகா பெரியவன் ஆனான். அடுத்து வசனம் சொல்கிறது, அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தர் அவன் மேல் என்ன பண்ணாங்களாம், பொறாமை கொண்டார்கள். இருக்கிறதுல பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? மற்றவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படுகிற ஆசீர்வாதம். அப்படி கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைக்கிறது தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த நாளிலும் கூட ஈசாக்கை தேவன் இப்படியாக ஆசீர்வதித்தார். இந்த தேசத்திலே வாசமன்னு சொன்னார். தேவன் சொன்ன அந்த வார்த்தையை ஈசாக்கு என்ன செய்தார், கீழ்ப்படிந்து அந்த தேசத்தில் விதைச்சதுனால தான் இவ்வளவு நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தான் நம்ம வாழ்க்கையில் என்ன கிடைக்கும், ஆசீர்வாதங்களையும் நன்மையும் கிடைக்கும். இந்த நாளிலும் தேவனுடைய திட்டத்தில் நம்ம இருக்கிறோம். தேவன் நம்மளை எல்லாரையும் குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஸோ அந்த திட்டத்தை அறிந்து செயல்படுகிறவர்கள் யார்
இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆமேன். இந்த நாளிலும் தேவன் சொல்லுகிற வார்த்தை, நீ எகிப்துக்கு போகாமல். ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார்? இன்னைக்கு அதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நீ எகிப்துக்கு போகாமல், நீ இந்த இடத்துல வாசமான கேராரில் இருக்கிறார், இப்ப நீ இங்கே இரு. நீ எகிப்துக்கு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஸோ எகிப்தை குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 36:6 வாசிங்க. இதோ நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு உருவிப்போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் அப்படியே இருப்பான். போதுமா? நெறிந்த நாணல். நாணல் அப்படின்னால என்ன செய்யுமா? அசையும். நாணல் என்ன செய்யாது? யாருக்கும் உதவுகிறது போல இருக்காது. அது ஒரு புல், அவ்வளவுதான். அது அசைகிறதாய் காணப்படும். காத்து எங்க அடிக்குதோ அங்க அசையும். அதே போலதான் எகிப்து. எகிப்துங்கிறதான நெறிந்த நாளலே நீ நம்புகிறாயா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அதே போல எரேமியா 11:4 வாசிங்க. நான் உங்கள் பிதாக்களை இரும்பு காலவாயாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களுக்கு கற்பித்த இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேளாத மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார் என்று. எரேமியா 11:4 சொல்லுகிறது, எகிப்து என்னதான்? இருப்பு காலவாய். ஸோ ரொம்ப கடினமான பகுதி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம வேதத்தில் வாசிச்சிருக்கிறோம். நம்முடையதான அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், முற்பிதாக்களுடையதான அந்த சந்ததிகள் பார்த்தீர்களானால், யாக்கோபின் காலகட்டத்தில் 70 பேர் என்ன பண்ணாங்க? எகிப்துக்கு போனார்கள். அந்த தேசத்தில் அவர்கள் இருந்தார்கள். 430 வருஷம் அடிமைப்பட்டு அவர்கள் ரொம்ப வேதனைக்குள்ளாகி, தேவன் அவருடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு தேவன் என்ன செய்கிறார்? மோசேயை அனுப்பி அவர்களை அந்த இடத்துலேருந்து அழைத்து கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ எகிப்து என்று சொல்லும்போது அது ஒரு இருப்பு காலவாய், அது ஒரு நெறிந்த நாணலுக்கு சமமாய் இருக்கிறது. எகிப்து என்று சொல்லும் பொழுது அது ஒரு அடிமைத்தன வாழ்க்கை, அது ஒரு சிறையிருப்பின் வாழ்க்கை. அப்படிப்பட்டதான ஒரு எகிப்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆரம்ப காலகட்டங்களிலேயே ஈசா கிட்ட சொல்றார், நீ எகிப்துக்கு போகாமல். ஏன் பர்டிகுலரா எகிப்துக்கு போகாமல் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு? இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, நீங்க இதை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. வாசிங்க 5வது வசனம். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்து எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். போதுமா? எரேமியா 1:5 இப்படியாய் சொல்லுகிறது, தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்தேன் என்று சொல்லி. ஸோ எரேமியாவுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்தேன், ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதே போல இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறதான நம்ம எல்லாரையும் குறிச்சியும் ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தின்படி நம்ம நடப்போமானால், தேவ சித்தத்தின்படி நாம் செயல்படுவோமானால் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ ஆபிரகாமை குறித்தும் ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருந்தார். ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்தில் பிறந்து வளர்ந்ததான ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்கிறார்? நான் உன்னை என்ன செய்கிறேன்? கானானுக்கு அழைத்து கொண்டு போகிறேன், நீ வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆரம்பத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கிளம்பின ஆபிரகாமோட மனைவி லோத்து, ஆபிரகாமுடைய தகப்பன் தேராகு எல்லாரும் புறப்பட்டு போய் ஆரானில என்ன பண்ணிட்டாங்க? தங்கிட்டாங்க. அங்கேயே அநேக ஆண்டுகள் தங்கி அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. ஆரானிலே தேராகு மரித்து விடுகிறார். ஆபிரகாமோட அப்பா மரித்து விடுகிறார். அப்பொழுது திரும்பவும் கர்த்தர் அழைக்கிறார். அதுதான் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். உன்னுடைய தகப்பன் வீட்டை, உன் இனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை அழைச்சிட்டு, லோத்துவை அழைச்சிட்டு என்ன செய்றாங்க? தன்னுடைய சகோதரனுடைய மகனாகிய லோத்துவையும் அழைச்சிட்டு கானானுக்கு புறப்படுகிறார்கள். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு இப்போ யார் வந்துட்டா? ஆபிரகாம் வந்துட்டார். வந்தவர் எங்க தங்கியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனம் வாசிங்கம்மா. ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். போதுமா? அங்க வந்து என்ன பண்ணிட்டாரு?
தங்க ஆரம்பிச்சிட்டார். சமபூமி மட்டும் வந்தார். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா அங்கே பலிபீடம் கட்டினார். அங்கே ஒரு கூடாரத்தை போட்டு என்ன செஞ்சார்? தங்க ஆரம்பிச்சான்னு சொல்லப்பட்டிருக்கு. 9ஆம் வசனம் வாசிங்க. அதன் பின் ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடியதாய் இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். போதுமா? தேசத்திலே ஒரு பஞ்சம் வருகிறது. ஆண்டவர் அழைச்சாரு, புறப்பட்டு கானான்ல போய் சேர்ந்துட்டாரு. அங்கேயே கூடாரம் போட்டு ஆபிரகாம் தங்கிட்டாரு. கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்டார். எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் தேசத்திலே ஒரு பஞ்சம் வருகிறது. அதுதான் ஆண்டவர் ஈசாக்கிட்ட சொல்றார். ஆபிரகாம் காலத்திலே வந்த பஞ்சத்தை போல ஈசாக்கின் காலத்திலே ஒரு பஞ்சம் வந்தது என்று சொல்லி தேசத்திலே ஒரு பஞ்சம் வருகிறது. அப்பொழுது ஆபிரகாம் தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போய் பஞ்சம் கொடிதா இருந்தபடியினால எகிப்து தேசத்திலே தங்கும்படி என்ன பண்ணானா? அந்த இடத்துக்கு போனான். ஸோ இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஊருங்கிற இடத்துல இருக்கும்போது கர்த்தர் அழைச்சார். வர்ற வழி ஆரான், அங்கேயே செட்டில் ஆயிட்டார். அங்கேயே செட்டில் ஆனதான ஆபிரகாம் தேராக்கு மறிக்கிற வரைக்கும் அங்கே தான் இருந்தார். திரும்பவும் கர்த்தர் அழைச்சார். உன்னை ஆரானில் தங்குவதற்காக நான் உன்னை அழைக்கல, உன் சந்ததிக்கு கானானை கொடுப்பதற்காக அழைச்சிருக்கிறேன், நீ கிளம்பி வா என்று சொல்லி திரும்பவும் ஒரு அழைப்பு வருகிறது. அதை கேட்டு ஆபிரகாம் புறப்பட்டார். இப்போ கானானுக்கு வந்தார். வந்த ஆபிரகாம் ஒரு பஞ்சத்துக்காக என்ன பண்ணிட்டாரு? எகிப்து தேசத்துக்கு போயிட்டார். ஸோ எகிப்து தேசத்துக்கு போன ஆபிரகாம் தேவ திட்டத்தின்படி போனாரா? தேவன் அனுமதிச்சு போனாரா? இல்ல தேவன் எகிப்துக்கு போ என்று அவர் சொன்னாரா? எதுவுமே கிடையாது. தேவன் அனுமதிக்காத இடத்துல நாம் இருப்போமானால், தேவன் சொல்லாத காரியத்தை நம்ம கையில எடுப்போமானால், அந்த இடத்துல எல்லாம் என்ன இருக்கும்? போராட்டங்களும் பிரச்சனைகளும் அதிகமாக வருது. நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம். இந்த இடத்துல ஆண்டவர் சொன்னதான வார்த்தைக்கு கானானுக்கு வந்த ஆபிரகாம் எவ்வளவு பஞ்சம் இருந்தாலும் அங்கே தான் இருந்திருக்கணும். ஆனால் அந்த கானானை விட்டுட்டு இப்போ எங்கே வந்துட்டாரு? எகிப்துக்கு வந்துட்டார். ஸோ எகிப்துக்கு வந்தது தேவ திட்டத்தில் இருந்துச்சா? இல்லை. இன்னைக்கு என்னுடையதான பிரசங்கத்தின் தலைப்பே என்ன தெரியுமா? தேவனுடைய திட்டத்தில் நீங்கள். நம்ம எல்லாரையும் குறித்து ஒரு பிளான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்ம எல்லாரும் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் அந்த திட்டம் சில பேருக்கு தாமதிக்கிறது, சில பேருக்கு அந்த திட்டம் தடைபடுகிறது, சில பேருக்கு அந்த திட்டமே தாறுமாறாய் போய்விடுகிறது. ஏன்? அதுக்குரியதான காரியத்தை தான் இன்னைக்கு வேத வசனத்தின் மூலமாய் பார்க்க போறோம். முதலாவது நான் எனக்கு எடுத்துக்கொண்டதான காரியம் என்னன்னா, திட்டம் தாமதமாகிறது. திட்டம் என்ன செய்கிறது? தாமதமாகிறது. ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் வைத்த திட்டம் தாமதமானது. ஊருங்கிற இடத்துல இருந்து கிளம்பினாரு, ஆரான்ல செட்டில் ஆனாரு. வருஷங்கள் ஓட ஆரம்பிச்சிட்டு திரும்ப ஆபிரகாமுக்கு 75 வயசு வரும்போது திரும்பவும் ஒரு 2வது அழைப்பை கொடுக்கிறார். ஆபிரகாம் வரார். இப்போ வந்த உடனே இவருடைய தேவன் அவரை குறித்து வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை. பிள்ளை இல்லாத ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஈசாக்கை கொடுக்க பிளான் வச்சிருந்தார். ஈசாக்கை கொடுத்த அந்த சந்ததியின் மூலமாக ஒரு பரிசுத்த சந்ததியை ஏற்படுத்த வேண்டும். அந்த சந்ததியிலே ராஜாக்கள் வருவார்கள், அதிலே மேசியா வருவார். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் அந்த திட்டம் ஆபிரகாமுடையதான தவறான முடிவினால தேவ திட்டத்தில் இல்லாத ஒரு இடத்துல அவர் அமர்ந்தபடியினால, அந்த திட்டத்துக்குள்ள தன்னை உட்படுத்தினபடியினால தேவ திட்டம் தாமதமானது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஈசாக்க கர்த்தர் உடனே கொடுத்தாரு ஆண்டவர். 75 வயசுல ஆண்டவர் கூப்பிட்டாருமா. கானானுக்கு வரும்போது அவருக்கு 75 வயசு. 100 வயசுல தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஈசாக்க கொடுக்கிறார். 25 வருஷம் காத்திருக்க வைக்கிறார் ஆண்டவர். நம்ம நினைக்கிறோம், 25 வருஷம் வெயிட் பண்ணு, ஆபிரகாம் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் வெயிட் பண்ணு நான் தரேன், வெயிட் பண்ணு நான் தரேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லிக்கொண்டே போனாலும் கூட ஏன் அந்த காத்திருப்பு நடைபெறுகிறது? சில வேளைகளில் வாக்குத்தத்தங்கள் நமக்கு நேராக வருகிறது. தேவன் உங்களுக்கு நன்மை செய்வேன்னு சொல்றாரு, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. ஆனா அந்த காரியம் எல்லாமே தாமதமாகி கொண்டிருக்க காரணம் என்ன? தேவனுடைய திட்டத்தில் நம்ம இருக்கிறோமா? தேவன் அனுமதிக்கிற காரியத்தை நம்ம செய்கிறோமா? இல்லை அனுமதிக்காத காரியத்தை கையில் எடுத்துக்கொண்டு நிற்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். தேவன் அனுமதிக்காத இடத்துல ஆபிரகாம் பஞ்சத்துக்காக தஞ்சம் புகுந்ததுனால தான் தேவ திட்டம் தாமதமானது. எத்தனை பேர் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்றீங்க?
எகிப்துக்கு போனதுனால அவர் லைஃப்ல என்னென்ன பிரச்சனை வந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல என்ன வந்துச்சு? கணவனும் மனைவி என்ன பண்ணாங்க? பிரிஞ்சு வாழ்ந்தாங்க. மனைவி இருந்தது பார்வோனுடைய அரண்மனையில், கணவன் இருந்தது எங்க? அரண்மனைக்கு வெளியில. என் மனைவி எப்போ வருவா, என் மனைவி எப்போ வருவா, பார்வோன் எப்போ அவளை வெளியில விடுவான் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் அந்த காரியங்களை அறிக்கை பண்ணி காத்து கொண்டே இருந்தார் ஆபிரகாம். ஒரு பிரிவு அவர்களுக்குள்ள என்ன செய்கிறது? வருகிறது. ரெண்டாவது, எகிப்துக்கு போனதுனால ஆபிரகாம் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடந்துச்சு? பார்வோன் வீட்டில் வாதம். வீட்டில் மாத்திரமல்ல, எகிப்து தேசம் எல்லா இடத்துலையுமே என்ன வந்துச்சு? வாதம் வந்துச்சு. யாரால? ஆபிரகாம் அங்கே போய் தங்கினதுனால. ஆபிரகாமுடைய மனைவி அந்த இடத்துல பார்வோனுடைய அரண்மனையில் இருந்ததுனால மகாவாதிகள் என்ன செஞ்சிச்சு? அந்த இடத்துல காணப்படுச்சு. இவரால் அவங்களும் என்ன பட்டாங்க? அந்த தேசம் முழுதுமே ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. மூன்றாவது, எகிப்துக்கு ஆபிரகாம் போனதுனால என்ன நடந்துச்சு? ஆகார் அவர்களோடு கூட என்ன செய்யப்பட்டால்? அனுப்பப்பட்டாள். ஆமென். ஆகார் என்ன பண்ணா? பார்வோன் என்ன பண்ணிட்டாரு? ஆகாரை அனுப்பி வச்சிட்டார். ஸோ அந்த ஆகார் என்ன செய்கிறார்? ஆபிரகாமின் குடும்பத்தோடு அவள் இணைகிறதான ஒரு காரியம் இந்த இடத்துல அனுமதிக்கப்படுகிறது. எகிப்தை விட்டு வந்துட்டாங்க, கொஞ்ச நாள் இருந்தாங்க, அப்புறம் பார்வோனே அனுப்பிட்டாரு, எல்லாம் உண்மையெல்லாம் தெரிஞ்சு அனுப்பிட்டாரு. இப்போ வந்துட்டாங்க. வந்த அவர்கள் கானான் தேசத்தில் 10 வருஷம் என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. வாசிங்கம்மா அந்த 16ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். போதுமா? ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு சாராள் சொன்ன வார்த்தைக்கு ஆபிராம் என்ன பண்றாரு? செவி கொடுத்தார். செவி கொடுத்ததுனால யார் பிறக்கிறா? ஆபிரகாமுடைய 86 வயதுல இஸ்மவேல்ங்கிறதான ஒரு மகன் ஆபிரகாமுக்கு பிறக்கிறான். இது தேவனுடைய திட்டம் அல்ல. இஸ்மவேலை ஆண்டவர் கொடுப்பது தேவனுக்கு சித்தம் அல்ல. ஈசாக்கின் மூலமா தான் உன் சந்ததி என்ன செய்யும்? வெளிப்படும் ஆண்டவர் சொல்லியிருந்தார். அந்த ஒரு பையன் மூலமா தான், அந்த ஒரு குமாரன் மூலமா தான் மேசியாவை அவன் சந்ததியிலே கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே முன்குறித்து வைத்திருந்தார். ஆனால் தேவனுக்கு திட்டமில்லாத, தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு தேசத்திலே ஆபிரகாம் போய் தங்கி தாபரித்ததுனால தான் இவ்வளவு காரியங்கள் சம்பவிக்க வேண்டியிருந்தது. எத்தனை வயசுல அந்த இடத்துல இஸ்மவேல் பிறக்கிறார்? 86 வயதா இருந்தான் இஸ்மவேல் பிறக்கும்போது. அதுக்கப்புறம் 17:1 வாசிங்கம்மா. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அடுத்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி. அப்ப 86க்கும் 99க்கும் நடுவில் எத்தனை வருஷங்கள்? 13 வருஷங்கள் கர்த்தருடைய தரிசனம் ஆபிரகாமுக்கு கிடைக்கல. கர்த்தருடைய வார்த்தைகள் ஆபிரகாமுக்கு கிடைக்கல. 13 வருஷம் கர்த்தர் சைலண்ட் ஆயிட்டார். ஏன்னா இஸ்மவேலையோ ஆகாரையோ தேவனுடைய திட்டத்தில் ஆண்டவர் என்ன செய்யல? கொடுக்கவே இல்லை. தேவன் கொடுக்காத ஒன்றை கையில எடுத்ததுனால, தேவன் அனுமதிக்காத திட்டத்துக்குள்ள இவர் தன்னை அர்ப்பணித்ததுனால இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளாக ஆபிரகாம் கொண்டு போகப்பட்டார். 13 வருஷம் கர்த்தர் பேசல. 13 வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தையும் கிடைக்கல, எந்த ஒரு விதமான தேவனுடைய மறு உத்தரவும் அவருக்கு கிடைக்காமல் காணப்பட்டதான காலங்கள். 99 வயதாகும் போதுதான் ஆபிரகாம் என்ன செய்கிறார்? அவருடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் தருகிறார். இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இந்த 13 வருஷத்துல நீ உத்தமத்துல தவறி போயிட்ட, இனியாவது என்ன செய்? என் உத்தமத்துல, உன்னை உத்தமத்துல என்ன செய்? நிலைத்திரு என்று ஆண்டவர் சொல்லி திரும்பவுமாய் பழைய முன்னாடி அழைக்கும் போது கொடுத்த வாக்கு தத்தத்தெல்லாம் திரும்ப என்ன பண்றாரு? புதுப்பிக்கிறார் ஆண்டவர். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியில ராஜாக்கள் வருவார்கள், உன் சந்ததியை நான் இப்படியாய் பெருக பண்ணுவேன்னு சொல்லி அநேக வாக்குகளை கர்த்தர் கொடுத்து, அடுத்து 100வது வயதுல ஈசாக்கை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆபிரகாம் கொடுக்கிறார். வாக்கு தத்தத்தின் பிள்ளையை கொடுக்கிறார். இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்னன்னா, தேவனுடைய திட்டம் தாமதமானதுக்கு காரணம் என்ன?
ஆபிரகாமுடையதான இப்படிப்பட்டதான தேவ திட்டத்துக்கு தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்காதபடி தேவன் அனுமதிக்காத ஒரு தேசத்துல, தேவன் சொல்லாத இடத்துல இருந்ததுனால தான் திட்டம் தாமதமானது. ஆமே. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லி இருக்கிற வார்த்தைகள், தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்த வாக்குத்தத்தங்கள் தாமதிக்க காரணம் என்ன? நாம தான் காரணம். யார் காரணம்? நம்ம தான் காரணம். சொல்லுங்க, என் வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதங்கள் நிறைவேற தாமதிக்கிறதுக்கு நான் தான் காரணம். நம்முடைய கீழ்ப்படியாமை தான் காரணம். தேவனுடைய திட்டத்தை நம்ம புரிஞ்சுக்காம செயல்படுறது தான் காரணம். இல்லைனா அன்னைக்கே ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்து அவன் சந்ததியை ஆண்டவர் பெருக செய்திருக்கலாம். ஆனால் என்னைக்கு கானானுக்குள்ள வந்து சில நாட்களுக்குள்ளாக ஒரு பஞ்சத்துக்காக ஒரு தென் திசைக்கு போய் தேவன் அனுமதிக்காத எகிப்தில் அவர் இருந்தாரோ, அந்த இடத்துல தான் தேவ திட்டம் தாமதமானது. அந்த இடத்துல தான் சில விதமான பிரச்சனைகளையும் ஆபிரகாம் சந்திக்க நேரிடுகிறது. ஆகாரையும் அவர்கள் கூட அனுப்பப்படுகிற ஒரு காரியங்கள். ஆகார் கூடவே இருந்ததுனால சாராளுக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்ன உடனே டக்குன்னு யாருக்கு அவர் கண்ணுக்கு தெரிகிறா? ஆண்டவரை காட்டிலும் ஆகார் அவளுக்கு பெருசா தெரிகிறா. உடனே என்ன பண்ணிட்டா? ஆகார் என்ன பண்றா? மறுமனையாட்டியாக தன்னுடைய கணவனுக்கு அவள் கொடுக்கிற காரியங்கள். தேவ திட்டம் தாமதிக்க நாம் காரணமா இராதபடி தேவ சமூகத்துல அவருடைய திட்டத்துக்கு முழுமையா நம்மளை அர்ப்பணிக்கணும். நம்மளை குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம், அந்த திட்டத்துக்கு நம்மளை முற்றிலுமாய் தாழ்த்தும் பொழுது, அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட தேவன் அனுமதிக்காததை நம்ம கையில் எடுக்கக்கூடாது. அது பிளேஸ் மாத்திரம் இல்லை, இந்த இடம் மாத்திரம் அல்ல, தேவன் அனுமதிக்காத எதையுமே, ஒரு திருமண காரியமாக இருக்கலாம், ஒரு வேலையின் காரியமாக இருக்கலாம், ஒரு பிரயாணத்தின் காரணமாக இருக்கலாம், தேவனிடத்துல விசாரித்து தேவன் சொன்னால் மாத்திரம்தான் அந்த இடத்துக்கு போகணும். அதுதான் நமக்கு என்னது? ஆசீர்வாதம். ஆபிரகாம் ஒருவேளை ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம், ஆண்டவரே நான் இந்த இடத்துக்கு போகலாமான்னு சொல்லி. ஆனால் எதுவுமே கேட்காம பஞ்சம் வந்த உடனே அவர் என்ன செய்தார்? தன் சுய விருப்பத்தின்படி அந்த எகிப்துக்கு போனதுனால தான் இத்தனை காரியங்களையும் அவர் சந்திக்க நேரிட்டு 13 வருஷம் கர்த்தருடைய வார்த்தையும் அவருக்கு கிடைக்காம ஆண்டவர் தாமே அவருடைய திட்டத்தை தாமதப்படுத்தும்படியாக, திட்டத்தில் தாமதம் நடக்கும்படியாக ஆபிரகாமுடைய சில காரியங்கள் காரணமாக இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு நாளும் அந்த திட்டம், நம்மளை குறித்திருக்கிற திட்டம் தாமதம் ஆகாதபடி அந்த திட்டம் சரியான நேரத்திலே நம்மை கொண்டு செயல்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. நம்மளை குறித்து ஒரு திட்டம் ஆண்டவர் வச்சுக்கிறோம் வச்சுக்கோங்களேன், அந்த திட்டத்துக்கு நம்ம தகுதியாகிற வரைக்கும் தேவன் என்ன பண்ண முடியாது? அந்த திட்டத்தை என்ன பண்ண முடியாது? நிறைவேற்ற முடியாது. என்னைக்கு நம்ம தகுதியாக மாறுறோமோ அன்னைக்கு தான் அந்த காரியத்தை நம்ம கையில் கொடுப்பார். என்னைக்கு அந்த திட்டத்துக்கு நம்ம முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோமோ அப்போ தான் அந்த காரியங்கள் என்ன செய்யும்? நிறைவேறக்கூடிய காரியங்களாய் காணப்படும். ஒரு நாளும் திட்டம் தாமதிக்க நாம் காரணமாக இராதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. ஆமென். தேவனுடைய திட்டத்தின்படி நாம் வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. ரெண்டாவது ஒரு காரியம், திட்டம் தடைபடும். முதல்ல உங்களுக்கு சொன்ன திட்டம் தாமதிக்கும். ஆபிரகாமின் வாழ்க்கையில திட்டம் தாமதிக்க காரணம் தேவன் அனுமதிக்காத ஒரு இடத்திலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போனதுனால தான். ரெண்டாவது உங்களுக்கு சொல்ல விரும்புகிற, திட்டம் தடைபடும். தேவ திட்டம் எப்பங்க தடைபடும்? தேவனுடைய திட்டம் தடைபட யார் காரணம்? தேவன் நம்மளோட வாழ்க்கையில சொன்ன காரியம் ஏன் தடைபட்டு கொண்டே போயிட்டு இருக்கு? இன்னைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும், ஒவ்வொரு நாளா நான் பார்க்கிறேன், ஆனா திட்டம் தடைபடுகிறதே. காரணம் என்ன? வாசிங்க ஆதியாகமம் 13:1. ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். போதுமா? ஆபிரகாமுடைய பார்வோன் எல்லாத்தையும் அனுப்பிட்டார். ஆபிரகாமையும் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் அனுப்பிட்டாரு. வசனம் சொல்லுகிறது, ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். அடுத்து லோத் எங்க இருந்திருக்கிறாரு? ஆபிரகாமோட தான், அந்த எகிப்துல தான் அவருமே இருந்திருக்கிறார். ஆபிரகாம் எகிப்துக்கு பஞ்சத்துக்கு போகும்போது லோத்தும் அங்கதான் இருந்திருக்கிறார். இப்ப பார்வோன் அவர்களெல்லாம் அனுப்பும்போது எல்லாரும் வந்துட்டாங்க. லோத்து என்ன செய்கிறான்? எகிப்தை விட்டு வருகிறான். வருகிறதான அவர்கள், அவங்க 2 பேருக்குமே சொத்து அதிகமா இருந்துச்சு. பூமியில தாங்கக்கூடாத அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இருந்துச்சு. இதனால இவங்க 2 மந்தை மேய்ப்பருக்கு என்ன செஞ்சுச்சா? வாக்குவாதம் வந்துச்சு. அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, நாம் இருவரும் சகோதரர்கள்ப்பா, நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன், நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போய்க்கிறேன் அப்படின்னு ஆபிரகாம் சொல்றாரு. இதை சொன்ன உடனே லோத்து என்ன சொல்லியிருந்திருக்கணும்? லோத்து என்ன சொல்லியிருந்திருக்கணும்?
லோத்துக்கு அவர் என்ன செய்கிறார், ஒரு சகோதரன், அதாவது அவங்களுடைய தானே பெரியப்பாவோ சித்தப்பாவோ என்ன சொல்லியிருக்கலாம், அப்பா நான் என்ன பண்ணணும், உங்கள் கூடயே இருக்கிறேன், நான் வெளியில் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். லோத்துவை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் கண்டிப்பாக வச்சுருந்துருப்பார். ஆனால் லோத்து அப்படி செய்யலை. வசனம் சொல்லுகிறது, வாசிங்கம்மா, 10ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அது எப்படி இருந்துச்சா? எகிப்து தேசத்தை போலவும் இருந்ததான். அந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, எப்படா ஆபிரகாம் சொல்வாரு, எப்படா நம்மளை தனியா விடுவாருன்னு நினைச்சானா என்னமோ தெரியல. லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து நீர்வளம் பொருந்திருக்கிற இடத்த அவன் பார்க்குறான். யோர்தானுக்கு அருகாமையில். வசனம் சொல்லுகிறது அந்த இடம் எப்படி இருக்குதா, அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. கர்த்தருடைய தோட்டம்னா என்னங்க, ஏதேனை போல. ஏதேன் தேசத்துல செழிப்புக்காக 4 ஆறுகளை ஆண்டவர் ஓட செஞ்சார். 4 விதமான ஆறுகள் அந்த தேசத்தை என்ன செஞ்சிருச்சு, அந்த ஏதேன் தோட்டத்தை செழிப்புள்ளதாய் மாத்துனுச்சு. அதே போல இந்த இடத்துல யோர்தானுக்கு அருகாமையில் இந்த இடம் இருக்கிறதுனால நல்ல ஒரு செழிப்புள்ள இடமா காணப்பட்டுச்சு. மேய்ப்பர்களுக்கு அதுதானே ரொம்ப முக்கியம். நீர்வளம் பொருந்திருக்கிறத பார்க்குறான். அது வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்துச்சு தான். அப்படி ஒரு செழிப்பு இருந்துச்சு. ஆனால் கர்த்தருடைய தோட்டத்தில் தேவனுடையதான சத்தம் இருந்துச்சு. கர்த்தருடைய தோட்டத்தில் தேவன் ஆதாமோடும் ஏவாளோடும் உலாவுகிற காரியம் இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல அதெல்லாம் இல்லை. லோத்து அதை என்ன பண்ணல, யோசிக்கல. அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. ஆமேன். அந்த நாட்களில் எகிப்து தேசம் எப்படிப்பட்ட ஒரு தேசமா, ஒரு செழிப்பான தேசம். எகிப்து தேசத்திலே ஒரு நைல் நதி ஓடுகிறதுனால அந்த தேசம் மிகவும் செழிப்பாக இருக்குமா. நாகரிகத்திலையுமே ரொம்ப முன்னேற்றமான ஒரு இடம்தான் எகிப்து தேசம். பொருளாதாரத்தில், நாகரிகத்தில், வளர்ச்சியில் எல்லாத்துலேயுமே சிறந்த தேசம் எகிப்து தேசம். இந்த லோத்து எகிப்து தேசத்தை விட்டு வெளியில வந்துட்டான். ஆபிரகாம் வந்துட்டாரு, சாராயை அழைச்சிட்டு வந்துட்டாரு, லோத்தும் வந்துட்டான். ஆனா லோத்துவோட இருதயத்துல என்ன இருந்துச்சு, எகிப்தின் காரியங்கள் இருந்துச்சு. ஆமே, எகிப்தை விட்டு அவன் வந்துட்டா கூட எகிப்தின் காரியம் உள்ள இருந்துச்சு. அவனுடைய சரீரம் தான், அந்த லோத்து தான் வெளியில வந்தானே தவிர இருதயம் முழுவதுமே எகிப்தையே நினைச்சிட்டு இருந்ததுனால யோர்தான் நதிக்கு அருகான அந்த சமபூமியை பார்த்த உடனே எனக்கு எப்படி இருந்துச்சு, எகிப்து மாதிரியே இருக்குப்பா, பரவாயில்ல, நம்ம அங்கே தான் போக முடியல, இங்கேயே என்ன பண்ணிடலாம், செட்டில் ஆகிடலாம், சூப்பராக இருக்கு, இடம் நேர்த்தியாக இருக்குது, அவர் போனால் போகட்டும், நம்ம என்ன செய்யலாம், நம்மளும் நம்முடைய கூடாரத்தை போட்டு இங்கே என்ன பண்ணலாம், தங்கிடலாம். ஸோ எகிப்தின் காரியங்கள் அவன் இருதயத்திற்குள் இருந்தபடியினாலே அவன் அந்த இடத்த என்ன பண்ணுறான், செலெக்ஷன் பண்ணுறான். ஆண்டவர்கிட்ட கேட்கல, தேவனுடைய திட்டம் எதுன்னு அவன் விசாரிக்கல, அவனாகவே சுய விருப்பத்தின்படி தன்னுடையதான சொந்த முடிவெடுத்து அந்த எகிப்து தேசத்தை போல் இருக்கிறதுனால அந்த சோதம் பட்டணத்தை அவன் தெரிந்தெடுக்கிறான். அடுத்து பாருங்க, அவங்க 2 பேரும் ஒருத்தர் பிரியிறாங்க. 12ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா வாசிங்கம்மா. ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். போதுமா, 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. இப்போ லோத்து என்ன பண்ணுறான், சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். அந்த சோதோமுக்குள்ள அவர் என்ன பண்ணல, போகலை. சோதோமுக்கு நேரே அவன் என்ன செய்கிறான், கூடாரம் போடுகிறான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. ஆபிராம் சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். சோதோமின் ஜனங்கள் மகா பாவிகளா இருந்தாங்க, பொல்லாதவர்களா இருந்தாங்க. அந்த இடத்துல இப்ப லோத் என்ன பண்ணிட்டான், அதுக்கு பக்கத்துல எதிர்த்தாப்புலையே கூடாரம் போட்டு தங்க ஆரம்பிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் அங்கதான் கூடாரம் போட்டான்னு நீங்க பாத்தீங்கன்னா 19:1 வாசிங்கம்மா. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து சோதோமின் வாசலில உட்கார்ந்தான். இந்த இடத்துல வாசிச்சோம், சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான்னு சொல்லி. இப்போ என்ன பண்ணிட்டான், உள்ளேயே போயிட்டான். ஃபேமிலி உள்ள இருக்கு, ஆனா ஊருக்கு வெளியில, அந்த பட்டணத்துக்கு வெளியில
சோதோமுக்கு வாசல்ல இந்த லோத் என்ன செய்தான்? உட்கார்ந்திருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஸோ தேவன் விரும்பாத ஒரு காரியத்தை, தேவன் சித்தமில்லாத ஒரு காரியத்தை லோத்து கையில் எடுத்தவனாக அந்த சோதோமிலே அவன் தங்கி தாபரிக்கிறவனாய் காணப்பட்டான். வசனம் சொல்கிறது, சோதோமின் ஜனங்கள் மகா பாவிகளாய் இருந்தார்கள். தேவனுடையதான திட்டத்தில் அவன் இல்லாம தேவனுடைய திட்டத்தை விட்டு அவன் வெளியில வந்துட்டான். இதனால அவன் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, விவரமாக எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஆனால் அவன் வாழ்க்கையில் நடந்ததான பிரச்சனைகள் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுடையதான திட்டத்தை அவன் விட்டு மிஸ் பண்ணதுனால அவன் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம் சிறையிருப்பு வர ஆரம்பிக்கிறது. முதலாவது வாழ்க்கை என்ன வருது? சிறையிருப்பு வருது. அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 14ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, சோதோமிலே அவன் குடியிருந்ததுனால அந்த தேசத்திலே எதிரிகள் வந்து தாக்கி எல்லாத்தையும் சிறையிருப்புக்குள்ளே கொண்டு போன போது லோத்துவையும் சிறையிருப்புக்கு உட்படுத்தினார்கள். ஆமென். சிறையிருப்புக்குள்ளே கடந்து போனான். அவன் மனைவி, அவன் பிள்ளைங்க, அவனுக்கு உண்டான எல்லாமே சிறைப்பட்டு போனார்கள். இதை கேள்விப்பட்ட ஆபிரகாம் என்ன பண்றாரு? அவர் யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் மீட்டெடுக்கிறார். லோத்துவை மாத்திரமல்ல, அந்த சோதோமுக்கு சொந்தமான எல்லாவற்றையும், சோதோமின் ராஜாவையும் கூட மீட்டெடுத்தார் ஆபிரகாம். எதனால அங்கே சிறையிருப்பு வந்துச்சு? தேவ திட்டத்தில் இல்லாதனால தான். ஆமென். ஆபிரகாம தான் கர்த்தர் அழைச்சாரு. லோத்து கொஞ்சம் ஒட்டிக்கிட்டவர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் கூட அந்த ஆபிரகாமோடய அவர் இருந்திருந்தார்னா அவர் வாழ்க்கையில் தேவன் அவரை குறித்து ஒரு பிளான் வச்சுருந்துருப்பார். தேவன் அவரையுமே நேர்த்தியாக நடத்தியிருப்பார். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்தை கையில் எடுக்கிறதுனால தான் சிறையிருப்பு வருகிறது. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஏன் ஆண்டவரை எனக்கு மட்டும் இந்த வாழ்க்கை, ஏன் ஆண்டவரை எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே, தப்பு பண்ணுறவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, ஆனால் உங்கள் பிள்ளை நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுறேன், நான் மட்டும் ஏன் இந்த பிரச்சனைகளுக்கு உட்பட்டு போயிட்டு இருக்கிறேன்? காரணம் என்ன தெரியுமா? சில நேரங்களில் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காததுனால தான், தேவ திட்டத்தில் நம்ம இல்லாததுனால தான், சுயமாக முடிவெடுத்து சுய விருப்பத்தின்படி நடக்கிறதுனால தான் சிறையிருப்பு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? அனுமதிக்கப்படுகிறது. தேவன் சொன்னாரா, நான் போகிறேன். தேவன் நிற்க சொல்கிறாரா, நிற்கிறேன். இப்படிலாம் சொல்லுவாருங்க. ஆபிரகாமை பார்த்து வான்னு சொன்னார், போன்னு சொல்கிறாரு. மோசையை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன், வான்னு சொன்னார். அவரை திட்டத்துக்கு நம்ம செவி கொடுத்து அவர் சொன்னதை கேட்டு நடந்தா சிறையிருப்புகள் நமக்கு வருவது இல்லை. அவர் திட்டத்துக்கு நாம் அர்ப்பணிப்போமானால் பிரச்சனைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆமே. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை வரும். பிரச்சனையே வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன், எல்லாருக்கும் பிரச்சனை வரும். ஆனால் எந்த பிரச்சனையும் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அவர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என் கூட இருக்கிறாரு. இன்னொன்று, அவருடைய திட்டத்தில் நான் இருக்கிறேன். அவருடைய சித்தத்தை நான் செய்கிறதுனால எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது. ஆமென்.